வணக்கம் மக்களே, நான் உங்கள் சீக்கு. வெல்கம் டு த ஷோ. காதை கொடுத்தா கதை சொல்லுவோம், எபிசோட் 3. ஓகே மக்களே, நம்ம எபிசோட் போகலாம். 1 and 2 எபிசோடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஏதாவது பாட்டு போட்டுட்டு வரலாம்ல? உனக்கு லிஃப்ட் கொடுத்ததே பெரிய விஷயம், வாய் மூடிட்டு வரியா? நல்லதுக்கே காலம் இல்லை, போங்க. அண்ணா அண்ணா அண்ணா, இங்கே நிறுத்தினா நான் இறங்கிக்கிறேன். ஏன்டா இன்னும் வீடே வரல, அதுக்குள்ள இறங்குறேன்னு சொல்ற? இதோ கடை பேர் வந்துருச்சுல்லண்ணே, ஏதாவது ஜாமான் வேணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன், அதுக்காக தான் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். வண்டியை நிறுத்துங்க. அதான் அவனே போறேன்னு சொல்றான்ல, நம்மளுக்கு ஏன்னா ஊசியில வந்தா ஓவரா பண்றீங்க. கிழவி உனக்கு இருக்கு பாரு, இறக்கி விடியா முதல்ல என்ன. அவன் கிடக்குறான், அவன் கூட எல்லாம் சேராத பாடின்னு. வீடு வந்துருச்சா இல்லையா? இதோ வந்துடுச்சுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க, ஜாமான்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், நானும் வரேன், இருங்க. லட்சுமி, லட்சுமி, நாங்க வந்துட்டோம். சத்த தண்ணி எடுத்துட்டு வாமா. வாங்கத்த, இந்தாங்க தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பாடி, டிரைவ் பண்ணிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. லட்சுமி, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க, நான் டீ போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அத்தை, நீங்களும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பாடு ரெடியானதும் வந்து உங்களை கூப்பிடுறேன், சரியா? சரிம்மா. பசங்களாம் எங்க காணோம்? நம்ம ஊர் கலைக்குழுவை சேர்ந்தவங்கலாம் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அத்தை, அதை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க 2 பேரும். அப்படியாம்மா? சரி சரி, பொறுமையா வரட்டும் பசங்க. எத்தனை நாள் நடக்குது தெரியுமா? மொத்தம் 10 நாள் நடக்குதுங்க அத்தை. நம்ம நாளைக்கு போகலாம், இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்படியாம்மா? எனக்கு கலை நிகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சரிம்மா, நம்ம நாளைக்கு போகலாம். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னால் முடியல. அப்பா. ஏங்க, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஏங்க ஏங்க, நான் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா உங்களுக்கு? என்னாச்சு இவருக்கு? ஏங்க. சொல்லு லக்ஷ்மி. டீ எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, நம்ம பக்கத்து வீட்டில் ராமு இருக்காருல்ல, அவருடைய தம்பி சோமு நம்ம கூட லிஃப்ட் கேட்டு வந்தான். ஆனால் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு பொறுப்பே இல்லாத மாதிரி இருக்கு. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரிதாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இவ்வளோ அழகாக ஆடுறாங்கல்ல. ஆமாம் மலர், அவங்க தலையில் உள்ள கரகம் விழல பாரு, அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. நம்மலாம் தலையில் வச்சோன்னா உடனே விழுந்துடும். ஆமாம் சீதா, இதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு கலையை கண்டிப்பாக கற்றுக்கணும். சரி, அந்த ஓரமாக யாரோ எட்டி எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது பாரு. யாரை சொல்கிற? நீ பார்த்துட்டே இரு, யார் எட்டி பார்க்குறதுன்னு உனக்கே தெரியும். அது நம்ம பாபு தானே? ஆமாம், அவன் தான். ரொம்ப நேரமாக ஒளிஞ்சு பார்க்குறான். நம்ம வாடா ஜாலியாக இருக்கும்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு இதுலலாம் ஈடுபாடு இல்லைன்ட்டு போனால் இப்போ ஒளிஞ்சு பார்க்குறான். அவனை கூப்பிடுவோமா? இரு, நான் கூப்பிடுறேன். பாபு, பாபு, பாபு. ஐயோ, நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. என்ன சீதா, இங்கே நின்று பாரு பாபு, ஏன் ஒளிஞ்சு பார்க்குறேன்? யார் ஒளிஞ்சு பார்த்தா? நான் அப்படியே இந்த பக்கமாக வந்தேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்களே, உங்களை பார்க்கலாமேன்னு உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா? சரி ஓகே, நாங்கள் 2 பேரும் இங்கே தானே இருக்கோம், நீ கிளம்பு. இங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்குது, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். நீ எப்போ தாண்டா திருந்துவ? உண்மையை ஒத்துக்கிட்டா ஜாலியாக எங்கள் கூட இருக்கலாம்ல. சாமியாருன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, நானும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. நீ இப்படி இருக்காத பாபு, இது நல்லது கிடையாது. உண்மையை ஒத்துக்கோ. நாளைக்கு குரு கிட்ட போவோம்ல, அப்போ அவங்ககிட்டயே கேட்போம். சரி விடு மலர், அவன் அப்படிதான். நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம் பாரு, எவ்வளோ அழகாக ஆடுறாங்க. இன்னைக்கு கரகாட்டம் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியலையே. நாளைக்கு சிலம்பாட்டம். நான் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். யார்கிட்ட விசாரிச்சேன்? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னோட சீனியர் என்ன ஒருத்தவங்க சிலம்பம் ஆடுவாங்க, அவங்க தான் நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்களாம் சொன்னாங்க. அதுவும் அங்கே நிற்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான். நாளைக்கு அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வருவாங்க. இந்நேரம் பாட்டி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரி சீதா, ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நானும் கிளம்புறேன். பாய் பாய். பாட்டி வந்திருப்பாங்கன்னு சொன்ன சீதா, எங்கே காணும்? காலையிலே கிளம்பிட்டாங்கடா, இந்நேரம் வந்திருப்பாங்க, உள்ளார இருப்பாங்க. இரு, கூப்பிட்டு பார்க்கலாம். பாட்டி, பாட்டி எங்கே இருக்கீங்க? வந்துட்டீங்களா?
பாபு நீ போய் பெட்ரூம்ல இருக்காங்களான்னு பாரு, நான் போய் கிச்சன்ல இருக்காங்களான்னு பார்க்கறேன். பாட்டி ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வா கண்டுபிடிக்கலாம். ஏய் சீதா, பாட்டி அங்க இருக்காங்களா? இல்லையேடா, இங்க இல்லையே. ஒருவேளை பாட்டி வரலையோ? இல்லடா, பாட்டி காலையில ஃபோன் பண்ணும்போது நான் கிளம்பிட்டேன்னு தானே சொன்னாங்க. அப்ப எங்க தான் போயிருப்பாங்க? வந்துட்டீங்களா பசங்களா? எப்போ வந்தீங்க 2 பேரும்? நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், பாட்டி எங்க காணோம்? அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க பசங்களா, போய் பாருங்க. ரூம்ல இல்லம்மா, நான் தான் போய் பார்த்துட்டு வந்தனே. அப்படின்னா மாடியில இருப்பாங்க, மாடியில போய் பாருங்க பசங்களா. நான் இப்பதான் மாடியிலேருந்து வரேன், மாடியில் இல்லையே. அப்ப பாட்டி தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஒருவேளை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? பாட்டி, எனக்கு பாட்டியை பார்க்கணும். பாட்டி உண்மையாவே கடத்திருப்பாங்களோ? ஒருவேளை இருக்குமோ? ஓகே மக்களே, பாட்டி என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் எபிசோடு மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.